டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீடுகளில் ஸ்நாக்ஸுக்கு சீடை எப்பவும் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த சீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு சீடை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு சூடாகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு அரை கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா மென்மையாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிறோம். பாசிப்பருப்பு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா மணக்க வறுபட்ட உடனே இது இப்போ வறுத்த பருப்பை அப்படியே தண்ணியில் போட்டு லேசாக ஒரு அலசிக்கலாம். கழுவிட்டு தண்ணி இருந்துட்டு பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுட்டு நம்ம அலசி வச்சுருக்கக்கூடிய இந்த பாசி பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 400 ml தண்ணி சேர்த்துக்குவோம். 100 ml தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா, தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா குழைவாக வேகட்டும். 3 விசில் அடிச்சிருச்சு. கேஸ் தன்னால் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா குழஞ்சிருக்கு. இதோட சேர்த்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த சூடு இருக்கும்போதே உள்ளே போட்டுருங்க. போட்டோம்னா அந்த சூடாக இருக்கும் போதே நம்ம இப்படி போட்டு மசிக்கும் போது வெல்லம் நல்லா நம்ம கரைஞ்சி வந்துடும். நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்ச உடனே 1 டீஸ்பூனு எள்ளு, வெள்ளை எள்ளு கருப்பள்ளி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சரிசி மாவு 2 கப்பு. பச்சரிசி மாவு வறுக்காத மாவு தான், பாக்கெட் மாவு. பச்சரிசி மாவு 2 கப் எடுத்துருக்கோம். இது ஒரு 300 கிராம் இருக்கும் வெயிட்டில். இப்போ பச்சரிசி மாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த லேசான சூடு இருக்கும். அந்த சூட்லேயும் அந்த பாகு பாசி பருப்பு நல்லா குழஞ்சி வந்தது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கிண்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா அந்த மாதிரி கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா தம் ஆயிடுச்சு. தம்மான உடனே இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிருங்க மாவு பூரா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்குது. லூஸாக இருக்கிறதுனால ஒரு 50 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக எடுங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டுங்க. சும்மா உருட்டிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்க. உள்ளங்கையிலேயே நல்லா ரோல் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அம்மிக்கல் மாதிரி இருக்கும். அம்மிக்கல் மாதிரி நல்லா உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் உருண்டையாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம தேவையான சைஸுக்கு இதை நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக கூட நீங்கள் உருட்டிக்கலாம். இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கணும். அடுப்பு மீடியத்திலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்து வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இந்த மாதிரி லேசான பபுள்ஸ் வர மாதிரி எண்ணெய் சூடு இருந்தால் போதும். எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல, எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புல உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டில் வச்சுருந்ததை அப்படியே உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ஒன்று போல் வந்துக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம கரண்டி எதுவும் போட்டுற வேண்டாம். இப்போ எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் கழித்து லேசாக ஜல்லி கரண்டிட்டு அப்படியே எண்ணெயில் சுற்றி விடுங்க. இந்த லேசான விரிசல் வரும். அந்த லேசான விரிசல் வந்தால் தான் நமக்கு நல்லா வெந்து வரும். நல்லா அப்படியே எண்ணெயிலே சுற்றி விடுங்க. எல்லா பக்கமும் புரண்டு வரட்டும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எண்ணெயில் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தவுடனே அரிச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு ரவுண்டு நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல, உருண்டை உருட்டி வச்சுருக்கத இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீடை உருண்டைகளாக உருட்டி வச்சு இந்த மாதிரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு சீடை நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான சீடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.